ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்எஸ்சி ஜிடி 2025 டார்கெட் பண்ணுற மாதிரியான க்காக நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அது வந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2024 இயரில் நடந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் தான் மெயினாக பார்க்குறோம். ஏன்னா ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் வேணும். அப்போ 2025 நடந்த எல்லா எக்ஸாமுக்கும் இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஓகேவா? அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஜனவரி மாதத்தோட இதை பார்த்தாச்சு. இப்போ வந்து பிப்ரவரி மந்தோடது பார்க்குறோம். இந்த சார் வந்து டிசிஏ வித் ராகுல் சார் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் இவங்க சேனல் வச்சுருக்காங்க. டெலிகிராமில் இவங்க போட்ட பிடிஎஃப் தான். ஓகேவா? அதுதான் நம்ம பார்க்குறோம். இந்த சேனலில் தான் நான் படிப்பேன். எனக்கு இந்த சேனல் இது பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த சேனல் பிடிஎஃப் வந்துட்டு நான் சரி உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஓகேவா? ஏன் இந்த சேனல் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உள்ள பார்க்க பார்க்க உங்களுக்கே புரியும் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியன் காஸ்ட் கார்ட் டே அப்படின்னு சொல்லி இது கேட்டிருக்காங்க. February 1 அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு நம்ம படிச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அவர் வந்து ஜிடி ஆஸ்பிரண்ட்டு. ஸோ ஒரு போலீஸ் இது மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஆர்மடு ஃபோர்ஸு யூனிஃபார்ம் சர்வீஸில் வருது தானே இந்தியன் காஸ்ட் கார்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இது நம்ம படிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா கேட்க மாட்டுறாங்க இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப. ஆனால் சிஹெச்எஸ்எல்ல இந்த தடவை கேட்டிருந்தாங்க. ஓகேவா? தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. அந்த மாதிரி சும்மா ரொம்ப மனப்பாடம் பண்ணாமல் ஒரு 8 பார்த்துட்டோம், அவ்வளோதான். ஆனால் நான் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவேன். இதில் வந்து நான் நல்லா அண்டர்லைன் பண்ணியிருப்பேன் எல்லோ கலரில். அதை மட்டும் படிங்க. இந்த மாதிரி ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது வந்துட்டு அந்த சாரோட நடத்துகிறப்ப அவர் மார்க் பண்ணது. இந்த ரெட் கலர்லாம் வந்து நான் மார்க் பண்ணது கிடையாது. ஓகேவா? அதனால் நான் அன்லைன் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி எல்லோ கலரில். இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே. இப்போ வந்துட்டு டிஆர்டிஓ, இஸ்ரோ இந்த மாதிரி இதெல்லாம், சிஆர்பிஎஃப், இந்தியன் காஸ்ட் கார்ட், பிஎஸ்எஃப், ஐடிபிபி, சிஐஎஸ்எஃப், எஸ்எஸ்பி, என்எஸ்டி இதெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க்கே பண்ண போகிறீங்க. ஸோ அதில் யார் யாரெல்லாம் வந்துட்டு சேஃபாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதனால இதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கணும். இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டது, இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர் கூட. ஸோ படித்து வச்சுக்கோங்க, நல்லது. அப்பாயின்மெண்ட்ஸ், அதாவது என்னென்ன ஆஃபீஸர்ஸ்லாம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி இது கண்டிப்பாக வரும். கேலோ இந்தியா வந்து நடந்திருக்கு. இந்த யூத் கேம்ஸ் 2023 எங்கே நடந்துச்சு அப்படின்னா சென்னை, நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இந்த இமேஜை பார்த்தாலே நீங்களே கண்டுபிடிச்சிருங்க. இதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜனவரி 19 2024 நடந்திருக்கு. இதில் வந்துட்டு யார் ஃபஸ்ட்டு வந்தது? மகாராஷ்டிரா. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பிளேஸ் வந்துட்டு தமிழ்நாடு. எத்தனை கோல்டு, இந்த மாதிரி சும்மா ஜென்ரலாக பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இது நடந்துச்சு அப்படிங்கிற பார்த்துக்கணும். இந்த யூத் கேம்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, யூத் கேம்ஸை ஹெல்டு 5 எடிஷன் நடந்திருக்கு இந்த கேலோ இந்தியா. அது இதுலேயே வந்து யூத்து, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி கேம்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். நம்ம வந்து இந்த யூத் கேம்ஸ் தான் இந்த இது நடந்தது. டெல்லி, புனே, கவுஹாத்தி, இதெல்லாம் பஞ்ச்குலா, போபால் இந்த மாதிரி. டிபி, ஜிபிபி அப்படி வச்சுப்போம். க்ளூ வேர்டு மாதிரி வச்சுக்க வேண்டியதான். இதெல்லாம் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கேள வேண்டிய எங்கே நடந்தது இந்த யூத் கேம்ஸ்னால் டெல்லி, அந்த மாதிரி நம்மளுக்கு பண்ண தெரியும். ப்ரீவியஸாக தமிழ்நாடு முன்னாடி எங்கே நடந்துச்சு அப்படின்னா போபாலில் நடந்துச்சு. அந்த மாதிரி கேட்டுருவாங்க சில டைம். ஸோ படித்து வச்சுக்கணும். 6th கேலோ இந்தியா ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்குவாஷ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் நமக்கு தெரியும். மஸ்காட் என்ன அப்படிங்கிட்டா வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்க, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். இல்லை ஹிந்தியில் இருக்கே அப்படிலாம் நீங்கள் யோசிக்கலாம். இங்கிலீஷ் லெவலில் மட்டும் நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ஓரளவு எல்லாம் வந்து ஜென்ரலாக நம்ம செல்லில் இன்ஸ்டாகிராம் மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம், யூடியூப் பார்க்குறோம். அதுலேயும் எவ்வளோ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும் நீங்கள் நினச்சிக்கணும். நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு இங்கிலீஷில் இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்கணும். நானும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான். அடுத்து கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் 2024. இதில் வந்துட்டு ஸ்டோன் லிப்பர்ட், இது வந்து கேலோ இந்தியா, அது வந்து யூத் கேம்ஸ், இது வந்து வின்டர் கேம்ஸ். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். எது எதுக்கு எது எது இது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக படிச்சுக்கணும் படிக்கிறப்ப. நெக்ஸ்ட் போயிடலாம். கேலோ இந்தியா பேரா கேம்ஸ் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைமு, நியூ டெல்லியில் நடந்திருக்கு. ஓகேவா? அதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். மஸ்காட்டா என்ன இருந்தது? ஸ்பேரோ லிட்டில். நெக்ஸ்ட் என்னது? ரீஅப்பாயின்மெண்ட் ஆஃப் ஏசியன் கிரிக்கெட் கவுன்சிலில் அவர் இவங்க ஜெய்ஸா இவங்களை இது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இவங்க தான் ஐசிசியோட தலைவர் இவங்க தான் நினைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும். இது என்ன அது? இது வந்து இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம அன்லைன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா மகதி கேர் கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு இதுன்னா 5 ராம்சார் சைட்ஸ் ரீசன்ட்லி ஆர்டர். அதில் இது ஒன்றும் மேஜர் ஸ்டேட். இது எந்த ஸ்டேட்டு அப்படிங்கிறது தான். கர்நாடகாவோ
75 இருந்துச்சு ராம்சார் சைட்ஸ். ஓகேவா? இதுக்கு வந்து ட்ரிக்கு நம்ம இதில் இருக்குது, ஸ்பாட்டிஃபைலையும் போட்டிருக்கோம், யூடியூப்லேயுமே இருக்குது. ஓகேவா? பிளேலிஸ்ட்டில் வந்து ஜாகிரஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 80 இது 5 இது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 5 இது எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இதுதான். கர்நாடகாவில் ஒரு 3 இது ஆட் ஆயிருக்கு. மகதி, கன்சர்வேஷன், அங்கசமுத்ரா இது, அப்புறம் ஹாஹா ஷானி, அப்புறம் இதில் வந்து கரைவெட்டி, லாங்வுட் ஷோலோ, அந்த மாதிரி 5 இது ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். அப்புறம் வேர்ல்டு வைடு இந்த இது எவ்வளோ சைஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து வச்சுக்கிறது எல்லாம் எக்ஸ்ட்ரா. ஓகேவா? இந்தியாவில் சுந்தரபன்ஸ் வந்து வெஸ்ட் பெங்கால் அதான் லார்ஜஸ்ட் ராம்சர் சைட்டு அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு லெவலில் எதுனா பிரேசிலில் இருக்கு இந்த ரியோ. இப்போ புரியுதா ஏன் இந்த சேனலில் வந்துட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம் எடுத்து அப்படின்னா, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வருது அப்படின்னா அது வந்து கர்நாடகா அப்படின்னு நம்ம படிச்சுட்டு போயிடுவோம். எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா அது ரிலேட்டடாக ஒரு 5 இருக்குது. இப்போ இதுலேருந்து ஒரு ராம்சர் சைட்டை கொடுத்து இது எந்த ஸ்டேட்டுன்னு கூட கேட்கலாம். இந்த 80ல் ஏன் இந்த 5லேருந்து எக்ஸாமில் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஏன்னா அது வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எக்ஸாம்லாம் அவங்க கேட்கலாம் தாராளமாக. நம்ம வந்து என்ன இப்படிலாம் கேட்குறாங்களேன்னு நினைப்போம், ஆனால் அவங்க வந்து உள்ளது தான் கேட்குறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், இதையும் நம்ம சேர்த்து படிச்சுக்கிறோம்ல. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த சேனலில் படிக்கிறதுனால இது ஒரு அட்வான்டேஜ். நிறையா விஷயங்கள் படிச்சுக்கிறோம். எம்டிஎஸ் எக்ஸாமுக்குலாம் அந்த மாதிரி ப்ராடாக படித்தாதான் கொஞ்சம் நம்ம அட்டன் பண்ணலாம். வைட் நாலேஜ் இருக்கும். ரொம்ப நேரோ மைண்டாக இருந்தால் வேலைக்கு ஆகாது. இதுவும் அப்பாயின்மெண்ட் தான், இதெல்லாம் எனக்கு கேட்பாங்க நம்பிக்கை இல்லை. நீங்கள் படிக்கிறேன்னா படிச்சுக்கலாம். ஆனால் நான் மெயினாக வந்து என்ன சொல்கிறதுனா, ஹியூமன் டிஎன்ஏ பேங்க்ஸ் பீயிங் செட்டபிள் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, சும்மா இதெல்லாம் அன்லைன் பண்ணிடுறேன், சும்மா பார்த்துக்கேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. இதில் நோபல் ஃபிசியாலஜி மனிதன் வாட்சன் இவங்கெல்லாம் நான் வந்து டிஎன்ஏ அந்த இது ஸ்ட்ரக்சரில் இருந்துருக்காங்க, பார்த்துக்கலாம். ஓகே வேணாம். நெக்ஸ்ட்டு அப்படியே வேகமாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஏன்னா நிறையா இருக்குது. எவ்வளோ இருக்குது? 579 பேஜ் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம தேவையானது எதுவோ நான் அது எல்லோ கலரில் அன்லைன் பண்ணியிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. இது என்னன்னா இதுவும் அந்த ராம்சார் சார் ரிலேட்டட் அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கன்சர்வேஷன் ரிலேட்டட் தான். அதிகமாக எங்கே இது இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். தமிழ்நாட்டில் தான் அதிக ராம்சார் சைட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசில் இருக்குது, ஒடிசாவில் இருக்குது, பஞ்சாப், அந்த மாதிரி. எது வந்து இது பாருங்கள், லார்ஜஸ்ட் ராம்சார் சைட்ஸ் எது, ஸ்மாலஸ்ட் ராம்சார் சைட்ஸ் எது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வேம்பனூர் தமிழ்நாடு, வேடந்தாங்கல் நம்ம தான் அந்த இதுலேயும் இருக்கும். அப்புறம் நந்தாலே இது இருக்குது. அப்புறம் வந்துட்டு சில்கா லேக்கு, அது வந்து தேர்டு லார்ஜஸ்ட்டு. செகண்ட் லார்ஜஸ்ட்டு வேம்பநாடு, இது கேரளா. அது அதுக்கப்புறம் சுந்தரபன் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஓல்டஸ்ட் எது அப்படின்னா சில்கா. கேரடியோக்கான இது வந்து என்னது, இதுவும் ஓல்டஸ்ட்டு. ஓகேவா? இப்போ ராம்சார் சைட்ஸ் ரிலேட்டடாக எது ஒன்று வந்திருக்கு கொஸ்டின்னு, அந்த டேட்டு போல் இருக்குது. ராம்சார் சைட்ஸ் எப்போ டேட்டில் கொண்டாடுவாங்க, February 2 போல் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக அவங்க நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் நான் அந்த சேனலை எடுத்து படிச்சுக்கோம். நிறையா நியூஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து ஸ்டாட்டிக் ஜிகேயும் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேனலில் மெயினாக படிப்பேன். நெக்ஸ்ட்டு இன்டரிம் பட்ஜெட் போட்டாங்களா எலெக்ஷனுக்கு முன்னாடி, பிப்ரவரி மாதம் வந்து எலெக்ஷன் முன்னாடி ஒரு பட்ஜெட் போட்டாங்க. ஸோ அது எதுக்கு ஹையஸ்ட் அலகேஷன் சொல்லி கேட்டுருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இப்போ வந்து ஒரு போலீஸ் ரிலேட்டடான எக்ஸாம் தான் எழுதுறோம். அப்படிங்கிறப்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், ஜிடின்னு கிடையாது. ஃபஸ்ட்டு பட்ஜெட் எப்போ ஜேம்ஸ் வில்சன் இருந்தது, அது ரிலேட்டடாலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சுதந்திர இந்தியாவில் சண்முகம் செட்டி போட்டிருக்காரு 1947, அதெல்லாம் வச்சுருக்காரு. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா விஷயமா. இதெல்லாம் வந்து பட்ஜெட்டில் போட்டதை அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ் என்னென்ன இது எல்லாம். நெக்ஸ்ட் என்னது, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் சீஃப் இதெல்லாம் கேட்பாங்க, நம்பிக்கை இல்லை. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ரீசன்ட்லி ஒன்றில் வந்துருக்கு, புதுசாக சூரத்தில் கொண்டு வந்திருக்காங்க, அதை பற்றி இருக்குது. இந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்துட்டு நிறையா இருக்கும், அது இதெல்லாம் படித்து டைம் யூஸ் பண்ணாதீங்க, நூற்றிட்டு எல்லோ கலரில் நான் ஆட் பண்ணியிருக்கிறது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்தியன் இது கேட்கலாம், இந்தியாஸ் அபினவ் பிந்த்ரா செலக்டட் ஆஸ் அ டார்ச் பேரர் ஃபார் தி 2024 பாரிஸ் ஒலிம்பிக் கேம்ஸ். இன் விச் இயர் டிட் ஹி வின் தி ஒலிம்பிக் கோல்டு மெடல்? பெய்ஜிங்கில் வந்துட்டு 2008.
இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஒலிம்பிக் கோல்டு மெடல் தான் இருக்கு. இதில் ஷூட்டிங்கில் தானே. இவரோட புக்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. புக் அண்ட் ஆத்தரில் படித்து வச்சுக்கோங்க, ஓகேவா. டார்ச் பியரர் இவர் தான். அப்புறம் இப்போ பாருங்க, இந்த சேனலில் மெயினாக நான் ஏன் படிக்கிறேங்கிறதுக்கு திரும்பவும் ஒரு முறை இந்த மாதிரி டேபிள்ஸ் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மெடலிஸ்ட்டு, ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் மெடலிஸ்ட்டு எல்லாமே வந்து நார்மல் பிக்சர் இவர் தான் வேர்ல்டு ஃபுல்லாகவே, ஓகேவா. இது வந்து இந்தியாவுக்கு மட்டும் அவங்க சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் மெடலிஸ்ட்டு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், இது நம்ம இதுதான் சொல்கிறாங்களோ தெரியல இது. சரி, இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா. ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, இந்த ஒரு பேஜே போதும். ஃபஸ்ட்டு ஃபீமேல் மெடலிஸ்ட் யார் அப்படின்னா கர்ணம் மல்லேஸ்வரி அவங்க சொல்லியிருக்காங்க. வெயிட் லிஃப்டிங்கில் பிவி சிந்து ஃபஸ்ட்டு ஃபீமேல் மல்டி மெடலிஸ்ட். அது இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான், ஓகேவா. இந்த கரண்ட் அஃபேர்ஸோட நிற்காம ஸ்டாட்டிக் மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்ஸுக்கு. இந்த பாக்ஸை நல்லா தரவு பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஏன்னா அந்த வருஷம் ஒலிம்பிக் நடந்துகிட்டு இருந்துச்சுல, அதனால ஒலிம்பிக் ரிலேட்டடாக கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த தடவை நம்ம ஒலிம்பிக்கில் எவ்வளோ இதுவாகும் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி பார்க்க தான் போகிறோம் அடுத்தடுத்த ஒரு மந்தில். கிராஃப்ட் மேளா எங்கே நடந்துச்சு? ஹரியானாவில் நடந்துச்சு. அது ரிலேட்டடாக ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நவுத்தி விட்டுறலாம், சும்மா ஒரு 8 பார்த்துக்கலாம். இது ரொம்ப முக்கியம். தி 3 கிராமி அவார்ட்ஸ் பிப்ரவரி. ஜாகிர் ஹுசேன் இது ரொம்ப ஃபேமஸில் இவர், இது நல்லா பார்த்துக்கணும். வேறு யார் சேர்ந்து அவங்களோட வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஆன்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு சங்கர் மகாதேவன் நம்மளுக்கு தெரியும், தமிழ் பாடலாம் நிறையா பாடியிருக்காரு. இந்த இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சிங்கர் வயலினிஸ்ட்டு கணேஷ், இவங்க பெர்கனிஸ்ட்டு செல்வ கணேசன், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கலாம் நீங்கள். கிட்டாரிஸ்ட் யாருக்கு, இது மாதிரி விஷயங்கள்லாம் இதில் பாருங்க. ஃபுல்லாக இது வரைக்கும் நான் என்னென்ன ஆல்பம் என்னென்ன வாங்கியிருக்காங்க அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் நிறையா இருக்கும். இதெல்லாம் படிக்க முடியாது நம்மளால் ஓரளவு. ஃபீமேல் ஃபீமேல் ரோபோட் அஸ்ட்ரானட் ஷட்டில் இது ஸ்பேஸ் தேர்ட் குவார்ட்டர் ஆஃப் 2024 பறக்க போகுது. பயோமித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ ககயான் ப்ராஜெக்ட், ககன்யான் சொல்லுவாங்களே ப்ராஜெக்ட், மனுஷனை இதுக்கு அனுப்புறதா, அந்த இதில் இதுவும் ஒரு ரோபோவே அனுப்ப போகிறாங்க. பயோம் அப்படின்னா பிளேஸ், மித்ரானா ஃப்ரெண்டு, அதான் பயோமித்ரா, பிளேஸ் ஃப்ரெண்டு. அப்போ சரி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் நேஷனல் ஆர்ச்சிவ் மியூசியம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு ஹைதராபாத்து. ஆர்டிகல்ஸ் ஏதோ ஒரு இது பற்றி பேசியிருக்காங்க. அப்போ ஆர்டிகல்ஸ் முக்கியமாக அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. யார் பிரசிடென்ட் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் எல்லாம் அந்த ஒரு இதில் இருக்குது. இதை ஜஸ்ட் ஒரு ரிவேஸை போட்டுருக்காங்க. கண்டிப்பாக இந்த இதெல்லாம் ரொம்ப முக்கியம். திவ்ய கலா மேளா அங்கே நடக்குது, அகர்த்தலா. எல்லாம் கலா தலா இந்த மாதிரி தான் இருக்குது, அதனால திரிபுரா. பல்சஸ் 2016 பிப்ரவரி 10 மோஸ்ட்லி நம்ம திருப்புறதுக்கு தான் நிறையா ஆகும். நான் ரொம்ப கம்மியாக தான் ஆன்லைன் பண்ணியிருப்பேன், முக்கியமானது மட்டும்தான் இருக்கும். ஸோ ரீசன் பண்ணுறது ஈஸி. யூனிஃபார்ம் சிவில் கோடு எங்கே உத்தரகாண்டில் கொண்டு வந்திருக்காங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு. SAFF உமன்ஸ் அண்டர்-19 ஃபுட்பால் சாம்பியன்ஸ் ஹெல்டு பங்களாதேஷ். இந்தியாவுக்கும் பங்களாதேஷ் தான். இதெல்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். பாரத ரத்னா சௌத்ரி சரண் சிங், நரசிம்ம ராவ், எம் எஸ் சுவாமிநாதன், அப்புறம் வந்து கர்பூரி தாக்கூர்,
அதுக்கப்புறம் இன்னொன்று ஒருத்தவங்க யார், அத்வானியா, அவங்களுக்கு 5 பேருக்கு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும். பாரத ரத்னா இது வரைக்கும் இது வந்து பாரத ரத்னா ரிலேட்டடான எக்ஸ்ட்ரா இது ஃபர்ஸ்ட் டைம் எப்போ இது பண்ணாங்க, இதோட சைஸ் எவ்வளோ மில்லிமீட்டர் அதெல்லாம் இருக்கும், எங்கே இது பண்ணுவாங்க, இது ரெடி பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் விஷயங்கள். அதே பிளாட்டினமா என்ன ஏது எல்லாமே இருக்கும். பாரத ரத்னா வாங்கினவங்களுக்கு ஃப்ளைட்டு ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸில் ஃப்ரீயாக போகலாம், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். என்பிசிஐ எப்போ 2008 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. சேர்மன் ஆஃப் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கமிட்டியில் யார் இறங்கிட்டா, ராம்நாத் கோவிந்த். அதெல்லாம் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு என்கரேஜ் உமன் ஃபீல்டு சயின்ஸ் ஸ்வாதி போர்ட்டல், சும்மா ஸ்கீம் மாதிரி ஏதோ இருக்குது. இது வந்து சரோஜினி நாயுடு பற்றி முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் இதில் சொல்லியிருப்பாங்க. தி நைன்டிங்கேல் ஆஃப் இந்தியா, இது போன ஜிடியில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? அப்போ இவங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. சங்கீத நாடக அகாதமி சவுத் இந்தியன் கல்ச்சுரல் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ஹைதராபாத்தில் இருக்குது. ஓகேவா? இந்தியா பங்களாதேஷ் ஓப்பன் ட்ரேட் த்ரோ மையா அண்டு சுல்தாங்கனி இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்துக்கோங்க. ரிவர் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஏன்னு வச்சுக்கோங்க, நெய்பர்ஹுட் கண்ட்ரியாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிஎம் சூரியகார் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஸ்கீம் வச்சு கேட்டிருக்காங்க, யார் இது பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. சதர்ன் ரயில்வேஸ் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ் உமன் டிராவலிங் டிக்கெட் எக்ஸாமினர் டிடிஇ சிந்து கணபதி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸ்வயம் ஸ்கீம் எங்கே, ஒடிஷாவில். அதுக்கப்புறம் வந்துட்டு இது கேட்பாங்கன்னு தெரியல. எலக்ட்ரல் பாண்டஸ் ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2018 டெம்பிள் ஆஃப் பச்சாசன் வாசி அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்கார் புருஷோத்தம் சுவாமி நாராயண் பிஏபிஎஸ் பேர், கோவில் பேர் எவ்வளோ பெருசாக இருக்குது. அபுதாபி யூஏஇல இது பண்ணியிருக்காங்க. இது வந்து நகரா ஸ்டைல் மாதிரி தான் இருக்குது இந்த கோவில் ஸ்டைல். அயான் ஓர் ரிசர்வ் மோர் தென் 840 மில்லியன் டன்ஸ் பின் டிஸ்கவர்டு எங்கே, ராஜஸ்தானில். இது ரொம்ப முக்கியம். அப்போ ஓகேவா, ரீசெண்டாக நடந்திருக்கு. வேர்ல்டு ஃபர்ஸ்ட் வுட்டன் சேட்டலைட் ஜப்பான் யுனைடெட் ஸ்டேட். 58th ஜானவித் அவார்டு குல்சார் ஜகத்குரு ராமபத்ராச்சாரியா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. 2009 வந்து ஜெய் ஹோ ஃப்ரம் மூவி ஸ்லம்டங் மில்லியனர் ரிசீவ்டு ஆஸ்கார். யாருக்கு, நம்ம அவங்களுக்கு ரஹ்மான் சாருக்கு. இதில் வந்துட்டு இப்போ கில்லர் பாயிண்ட் அப்படிங்கிறது லிட்ரேச்சர் அவார்ட்ஸ் சொல்லிட்டு சாகித்ய அகாதமி ஹிந்தி, இங்கிலீஷ், அப்புறம் வியாசம்மன், புக்கர், நோபல் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஒரு பேஜில். ஸோ இதை டக்குன்னு ரிவைஸ் பண்ணிட்டு வரலாம். பப்பட்ரி ஃபெஸ்டிவல் இங்கே சண்டிகர். ஸ்டோன் ஆஃப் ஸ்ரீ கல்கிதாம் டெம்பிள் எங்கே, சாம்பல் இங்கே திரவேஸில். உமன்ஸ் கேட்டகரி டைட்டில் அட் தி பேட்மிண்டன் ஏசியா டீம் சாம்பியன்ஷிப் 2024 இந்தியா பிவி சிந்து தலைமையில் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ அதுதான் போட்டிருக்காங்க. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 85th. இதையும் பார்த்துக்கோங்க, அன்லைன் பண்ணி. கோப் 14 எங்கே நடந்தது? சமர்காண்ட், உஸ்பெஸ்கிஸ்தான். ஃபர்ஸ்ட் மிலிட்ரி கேட் ஸ்பை சேட்டலைட் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிடெட். இது என்ன விஷயம்? பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு 76th பிரிட்டிஷ் அகாடமி ஃபிலிம் அவார்ட்ஸ். ஓப்பன்ஹைமர் அவங்க நடிச்சிருக்கு. அந்த தீபிகா படுகோனே அவங்க தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் February 19 4th டைமாக நடந்திருக்கு. ஓகேவா? யூத் கேம்ஸ்னா 6th டைம், இது வந்து 4th டைம். நீங்கள் வந்து குழம்பிடக்கூடாது, நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. கவுகாத்தி அது வந்து தமிழ்நாடுல நடந்திருக்கு. எவ்வளோ யூனிவர்சிட்டி, அதில் யார் ஜெயிச்சா, என்ன ஏது எல்லாமே இருக்கும். கஜ்ராவோ டான்ஸ் மத்திய பிரதேஷ் தானே, அதுதான் 15th இயர் செலிப்ரேஷன் சொல்லி போட்டிருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். பிரான்ஸ் ஹையஸ்ட் சிவிலியன் செவாலியர், இது வந்து சசி தரூர். நிறைய ஒரு புக்கு படிச்சிருப்போம் நம்ம. ஸோ அதுதான் வந்துட்டு இருக்கும், பார்த்துக்கோங்க. இதில் உள்ள எல்லா புக்கையும் ஒய்ஐஎம் இந்து, அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் கேட்பாங்க. அண்ட் எரா ஆஃப் டார்க்னஸ், இதெல்லாம் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஓகே, இன்ஜீனியஸ் எம்பையர், தி கிரேட் இந்தியன் நாவல். இதில் வந்து எக்ஸ்ட்ரா கில்லர் பாயிண்டில் உள்ளதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, எக்ஸாமில் நிறைய கேட்பாங்க. டெசர்ட் ஃபெஸ்டிவல் ஜெய்சல்மர், இதெல்லாம் பார்த்துக்கணும். கோல்டன் சிட்டி ஆஃப் ஜெய்சல்மர் இன் ராஜஸ்தான். ஃபர்ஸ்ட் உமன் சயின்டிஸ்ட் டு வின் தி ஜிடி பிர்லா பிரைஸ், அதிதி சண்டே அப்படின்னு இருக்கு. கண்ட்ரிஸ் லாங்கஸ்ட் ரயில்வே டன்னல் ஆன் உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுலா ரயில் லிங்க் யார் ஸ்டார்ட் பண்ணி வச்சது? இதெல்லாம் வந்து ஃபோட்டோ, பெஸ்ட் ஃபோட்டோ யார் என்னென்ன எடுத்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து 4th கேலண்டே வின்டர் கேம்ஸ். யூனிவர்சிட்டி கேம்ஸ் பார்த்தோம், யூத் கேம்ஸ் பார்த்தோம். வின்டர் கேம் வந்து குல்மார்க்ல நடந்திருக்கு, காஷ்மீர்ல. ஸ்னோ லீப்பாடு தான் இதுக்கு வந்து இது. அது சம்மக்கா சரக்கா மெட்ரம் ஜத்தாரா, என்னது இது? லார்ஜஸ்ட் ட்ரைபல் ஃபேர் தெலுங்கானா நடந்திருக்கு. இதெல்லாம் கூட கேட்கலாம், இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குல்ல. 2x ஸ்பீடில் நம்ம வீடியோ பாருங்க. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் எங்க? விசாகப்பட்டினம். ஏசியன் இண்டோர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 5 பேருக்கு இருக்கு. கீதா மகோத்சவ் அப்படின்னு இருக்கு, கொலம்போ. 3-day இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் ஸ்ரீலங்கா. இது என்னது? கில்லர் பாயிண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த ஒரு 2 பேஜை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்பாயின்மெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், அவார்ட்ஸ் இதுதான் நம்ம கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் ஜாகிரஃபி ரிலேட்டடாக சில இது பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இந்தியன் பவுலர் டு டேக் 100 விக்கெட்ஸ் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து டெஸ்ட், ரவிச்சந்திரன் அஸ்வின். அவங்க இம்பார்ட்டன்ட் சப்மிட்ஸ், இதெல்லாம் நான் அவ்வளோ பார்க்க மாட்டேன். சப்மிட்ஸ் எல்லாம் எங்கே நடந்தால் நமக்கு என்ன அப்படின்னு. அடுத்து லதா மங்கேஷ்கர் அவார்டு வந்துட்டு சுரேஷ் வட்கர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் உமன் பிச் கராட்டே உமன்ஸ் பிரீமியர் லீக்
அதான் ஐபிஎல் மாதிரி உமன் WPL இருக்குல்ல, அதில் வந்து இவங்க தான் வந்து பிச்சு இது ரெடி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஜசிந்தா கல்யாண் அப்படிங்கிறவங்க. லாங்கஸ்ட் கேபிள் ஸ்டேய்டு பிரிட்ஜ் இன் இந்தியா, சுதர்சன் சேது. ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் மினிஸ்டர் வெஸ்டர்ன் பஞ்சாப் இன் பாகிஸ்தான் சிஎம் ஆயிருக்காங்க மரியம் நவாஸ். பாகிஸ்தானில் இருக்காங்க. நெய்பர்ஹுட் கண்ட்ரிஸோட இது நம்ம பார்த்து வச்சுக்கோங்களேன். இப்போதான் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எப்போ இண்டிபெண்டன்ஸ், அதோட நேஷ்னல் பேர்ட் என்ன, ஃப்ரூட் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள். ஆர்ச்சரி ஏசியா கப் ரிலேட்டட் இருக்குது, இதெல்லாம் கேட்பாங்க நம்பிக்கை இல்லை. கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் 2024 ஆர்மியில் உள்ளவங்க விளையாடுது. இது என்ன கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஓகேவா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. வேர்ல்டு ஃபர்ஸ்ட் வேதிக் கிளாக் எங்கே இருக்குது? மத்திய பிரதேஷ். காசல் சிங்கர் பங்கஜ் உதாஸ் பாஸ்ட் சித்தி ஆயே ஹாய். ஒரு இதை பேரை கொடுத்துட்டு பாட்டோட பேரை கொடுத்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம கஷ்டம், ஹிந்திக்காரவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சிவி ராமன் இது வந்து சயின்ஸ் டே February 8, அதுதான் 1930. ராமன் எஃபெக்ட் சந்திரசேகர வெங்கட ரமணா. சிவி ராமன் சொல்லுவோம். நோபல் பிரைஸ் 1930 ரிலேட்டடான விஷயங்கள். நோபல் பிரைஸ் இது வரைக்கும் யார் வாங்குவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, லிட்ரேச்சருக்கு ரவீந்திரநாத், சிவி ராமன் ஃபிசிக்ஸு, ஹர் கோவிந்த் குரானா வந்து மெடிசன், பீஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். ககயான் மிஷன் ககன்யான் மிஷன் வச்சு 4 பேர் போகிறாங்களா, அந்த 4 பேரோட நேமையும் சும்மா ஒரு வீடியோ விட்டு வச்சுக்கோங்க. விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து திருவனந்தபுரம், அதில் வந்து சொல்லியிருக்கோம். விங் கமாண்டர் யார் அப்படின்னா சுபான்சு சுக்லா, அங்கத் பிரதாப், அஜித் கிருஷ்ணன், பாலகிருஷ்ணன். எப்படி போகிறாங்க அப்படிங்கிற அந்த இது போட்டு காமிச்சிருக்காங்க உங்களுக்கு. இஸ்ரோ செகண்ட் ஸ்பேஸ் ஸ்பாட் எங்கே இருக்க போர்ட் எங்கே அப்படின்னா தமிழ்நாடு குலசேகரப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது 950 ஏக்கரில் வரப்போது போல இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த சேனலில் இருந்தால் அடுத்த நம்ம எல்லாமே நம்ம படித்தோம். ஸோ அந்த சேனலில் நீங்கள் பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களோட யூடியூப் சேனல், டெலிகிராம் சேனலில் பிடிஎஃப்லாம் இருக்கும். நானும் இதை வந்துட்டு பிடிஎஃபாக அப்லோட் பண்ணி விட்றேன். நீங்கள் இதில் நம்ம அன்லைன் பண்ண அந்த எல்லோ கலரை மட்டும் முடிங்க. நான் அந்த மாதிரி நவுத்துறதுலாம் நிறைய டைம் போயிருமே தவிர மற்றபடி கண்டென்ட் ரொம்ப கம்மி தான். எல்லாமே இம்பார்ட்டன்ஸ், ஸ்போன்ஸ், அவார்ட்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், இந்த 3 முக்கியம். இந்த 3மே நம்ம நல்லாவே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டாகவும் சில ராம்சார் சைட்ஸ் இந்த மாதிரி விஷயமும் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மார்ச்சுக்கு பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.